உதவித்தொகை எதுவும் வேண்டாம். தமிழக வெற்றி கழகம் திமுக அரசை விமர்சனம் பண்றதுக்கு குறைந்தபட்ச தகுதியாவது வேணும்ல. எங்களுக்கு நீதி வேண்டும், ஆனா எங்களுக்கு இலவச பஸ் வேண்டாம், எங்களுக்கு மாதந்தோறும் கொடுக்கிற உதவித்தொகை வேண்டாம். அது உங்க சுயநலத்துக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரும்பாலான பெண்கள் பயனடைகிற ஒரு நல்ல திட்ட உதவியை கூட நீங்க இதுல கம்பாரிசன் பண்ணி இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசுறீங்களா? இது கீழ்த்தனமா இல்ல நீங்க பண்ற அரசியல்? பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறதுக்கு குறைந்தபட்ச தமிழக வெற்றி கழகத்துக்கு தகுதி என்ன இருக்குன்னு நீங்க கேக்குறீங்க. 11ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவிய 11ஆம் படிக்கிற ஒரு மாணவி தருமபுரியில போக்சோ வழக்குல கைது செஞ்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிய. இதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? திருச்சி மாவட்ட சில செந்தில்குமார் விபச்சார தொழில் செஞ்சு ஒரு ஸ்பா வச்சு பல பெண்ணோட வாழ்க்கைய சூறையாடி இருக்கிறாரு உங்க தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி. அதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? விழுப்புரத்துல 13 வயசு ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க உங்க கட்சியோட நிர்வாகி. எதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? திமுக அரசை விமர்சனம் செய்யறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் உங்க கட்சியில இருக்கக்கூடிய உங்களுடைய நிர்வாகிகளுக்கு எல்லாம் போய் அட்வைஸ் பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க. அவங்க எல்லாம் குழந்தைங்களுக்கு கூட விட்டு வைக்க மாட்டேங்கானுங்க, போய் பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க, போக்சோல உள்ள போயிட்டு இருக்காங்க. அதை கேள்வி கேட்கறதுக்கு துப்புல உங்க கட்சியில இருக்கவங்க யாருக்குமே, உங்க தலைவர் உட்பட யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க திமுக அரசு குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த காவல்துறை குறுகிய நேரத்தில் அந்த நாய்களை கண்டுபிடிச்சு சுட்டு தள்ளி இருக்காங்க. 3 பேருமே கால்ல சுட்டு இருக்காங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் குற்றப்பத்திரிகை இமீடியட்டா தாக்கல் செஞ்சு 1 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி தரதுக்கான உத்தரவும் பிறப்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1 மாசம் தலைமறைவா இருந்துட்டு இப்பதான் அரசியல் செய்ய வந்திருக்கீங்க. அரசியல் செய்யறதை விட வன்மத்தை கொட்டாதீங்க, வன்மத்தை கக்காதீங்க, அரசியலை பழகிக்கோங்க.